கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, பையனுக்கு வந்து டாம் அண்ட் ஜெர்ரி ரொம்ப பிடிக்கும். அதனால டாம் மாரி கேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாரி வந்து நான் கேக் பேஸில் பண்ணியிருந்தேன். மேலே மட்டும் ஃபாண்டன் ஒரு கோட்டிங். இந்த கேக் வந்து எப்படி இருக்குது சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பேட்மேன், சூப்பர்மேனோட சிம்பிள் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அதே போல் பண்ணிவிட்டேன். என்ன என் ஹஸ்பண்ட் வந்து உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, இந்த மாதிரி வந்து டாம் அண்ட் பண்ணி வச்சிருக்கிய நீ அப்படின்னு. எனக்கு பார்க்க டாம் மாதிரி தான் தெரியுது, உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது கூட பார்த்தீங்கன்னா பென்டோ கேக் ஆர்டர் இருந்தது. கஸ்டமர் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு 1/2 kg ரசமலாய் வேணும், எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு 450 வரும் அப்படி சொன்னேன்னா, சிஸ்டர் நான் ஒருத்தி தான் இருக்கேன், நல்லா 1/2 kg வேண்டாம், பென்டோ கேக் மாதிரி பண்ணி கொடுங்க சொல்லியிருந்தாங்க. சரி அவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 250 கிராம் அளவுக்கு வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிருந்தேன். ரோஸ் பெட்டல் போட்டு அங்கங்கே வந்து ஒரு பிங்க் கலரில் டாட் டாட் வச்சு கேக் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய கேக் வேணாலும் பண்ணிடலாம். பென்டோ கேக் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஐசிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் எனக்கு கீழே விழுந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ பென்டோ கேக் தான் என்னையே கேட்டால் ரொம்ப ஒரு டஃப்பான கேக் அப்படின்னு நான் சொல்லுவேன்.